கொடைக்கானலில் வந்து ஸ்டே பிளான் பண்ணுறீங்களா? அதுவும் பெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் ஸோ பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்னே சொல்லலாம். அதே மாதிரி பழனியிலேருந்து 7000 ஃபீட்டில் இருக்கிற ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம கொடைக்கானல். கொடைக்கானல் விசிட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனோட ஸ்டார்டிங் டைம். அண்ட் நாங்கள் போன டைமில் நீங்களே வீடியோவில் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு மிஸ்டியாக இருக்குன்னு. ஸோ மழையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கிறனால கொடைக்கானல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மிஸ்டியாக தான் இருந்துச்சு. அண்ட் அது இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க முடியும். இந்த ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலோட சென்டரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அண்ட் அந்த ரிசார்ட்டில் என்ட்ரு ஆகிற வழி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 800 மீட்டர் வரைக்கும் ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி தான் போகுது. கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரிசார்ட்ஸ் பார்க்க முடியும். ஆனால் ப்ரைவேட்டாக இல்லை ப்ரைவசி தர மாதிரி ரிசார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கொடைக்கானலோட சென்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 30-35 ஏக்கர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ரிசார்ட் தான். ஸ்டே பண்ண ரிசார்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்டன் கேம்பிங் ரிசார்ட். இந்த ரிசார்ட்டோட மெயின் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நிறைய ஃபார்மிங் வந்து சுற்றி நம்ம பார்க்க முடியும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் நிறையவே பார்க்குறதுக்கு இருந்துச்சு ரிசார்ட்டை சுற்றி. எனக்கு இந்த ரிசார்ட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரிசார்ட்டுக்குள்ளே விட வெளியே தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும் கிளைமேட் வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ சைல்ட்ஹுட்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஊஞ்சலெல்லாம் கண்டிப்பாக ஆடிருப்போம். பட் இந்த ரிசார்ட்டில் இருக்கிற இந்த ஊஞ்சல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதோட வியூவாக இருக்கட்டும் சரி, மிஸ்டியாக இருக்கட்டும் சரி, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ரிசார்ட்டோட நைட் ஆம்பியன்ஸுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரிசார்ட்டோட ஸ்டேயை பற்றி நான் சொல்லியே தான் ஆகணும். இது வந்து ஒரு கண்டெய்னர் ஸ்டே. ஸோ ஒரு கண்டெய்னரில் தான் இந்த ரூமை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே லைட்டுமே இருந்துச்சு. ஸோ அதனால் போய் வர்றதுமே கொஞ்சம் ஈஸியராக தான் இருந்துச்சு. ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்டெய்னர் செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் அது ரெண்டுமே பக்கத்து ரூமாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஒன்றா போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த என்டையர் ரிசார்ட் இந்த 2 ரூமையுமே நீங்கள் புக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த ரிசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் கேம்ப் ஃபயர் வந்து நைட்டுக்கு வந்து அடிஷ்னலாக பே பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். கேம்ப் ஃபயரை பற்றி சொல்லியே தான் ஆகணும். அந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலுமே அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை செட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இட்ஸ் ரியலி குட் இன் திஸ் வெதர். மார்னிங் வெதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. மிஸ்டியெல்லாம் கிடையாது. பட் கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-14 டிகிரியில் தான் இருந்துச்சு. இந்த ரிசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் ஹைலைட் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ட்ரக்கிங் கூட இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ரிசார்ட்டில் இருக்கிற பர்சன்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிளேஸ்னே சொல்லலாம். இந்த சொல்லியே தான் ஆகணும். ஏர்லி மார்னிங்கில் வந்து இந்த வாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசன்ட் அண்ட் காமாக இருந்துச்சு. மார்னிங் நீங்கள் வரும்போது சம்டைம்ஸ் இங்கே பைசன்லாம் பார்க்க முடியும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நல்லாவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சு இந்த வியூ பாயிண்டில் தான் நம்ம ரீச் ஆகும்.
இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலோட ஹையஸ்ட் பீக் மவுண்டே நீங்கள் இருந்து பார்த்தா தெரியும். பட் ஆக்சுவலி மிஸ்ட்டு கொஞ்சம் இருந்தனால நமக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ இந்த ரிசார்ட்டோட ரூம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் என்ட்ரு ஆன உடனேவே பெட்ரூம் தான் இருக்கும், ப்ளஸ் அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும் அண்ட் ஒன் பால்கனி. கொஞ்சம் சின்ன ரூம் தான், பட் ஸ்டில் ஸ்டேக்கு வர்றதுக்கு இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அண்ட் ப்ளஸ் இது வந்து ஒரு மெயினாக ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட் கூட. ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி, வைஃபை, அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் லாக்டவுனாக தான் இருந்துச்சு. அண்ட் மிரர், கபோர்ட் அண்ட் அந்த மாதிரி அடிஷ்னல் திங்ஸுமே இருந்துச்சு. பால்கனி வியூவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்க. என்னோட ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபேமிலியாக இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இல்லை கப்புள்ஸாக வரீங்கன்னா இது ஆக்சுவலி டோட்டலி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பெட்ஸை கூட்டிகிட்டு வரீங்கன்னா இது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான லொக்கேஷன். ரூம் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் சீனரி அண்ட் நான் சொன்ன மாதிரி ரூமை சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஷேர் பண்ணணுன்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபார் வாட்சிங் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.